விஜய்ல இருந்து, கமல்ல இருந்து, ரஜினியில இருந்து, விஜயகாந்த்ல இருந்து இது ரைடுக்கு உள்ளாகாத நடிகரே கிடையாது. எல்லாரும் அவர் உச்சத்துல இருக்கும்போது இது கணக்கு பார்க்க எவ்வளவு போகுது எவ்வளவு வருதுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த இடத்துல வந்து 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணது இப்படி போடுவாங்க. அப்போ வந்து ஐடி காரன் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து வெறும் விளம்பரக்கார பேப்பர்கார மட்டுமா பார்த்துட்டு இருப்பான். ஐடி காரன் 100 கோடி ரூபாய் கிளப்பா, அப்ப எவ்வளவு பட்ஜெட் போயிருக்கும், எவ்வளவு வருமானம் இருக்கும், அப்ப எவ்வளவு கட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் டிடிஎஸ் முன்னாடியே கட்டணும். நீங்க 100 கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சுன்னா நீங்க முன்னாடியே டாக்ஸ் கட்டணும். கட்டிங்களா? இது மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ஆகாஷ் வந்து டான் அப்படின்னு வர்றாரு, புது படம் பண்றாரு, நிறைய படம் பண்றாரு, முக்கியமான படம் பண்றாரு, சூப்பருங்க பண்ணட்டும், யாருனாலும் படம் பண்ணலாம். அப்படி எப்படி எவ்வளவுங்க காசு வந்துச்சு, எங்க போயிருக்கு, எவ்வளவு பாக்குறாங்க. ஒரே நேரத்துல முக்கிய திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் படம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற விஷயம் புதுசா வந்து எனக்கு அந்த பட்ஜெட் தெரியாது. எனக்கு சினிமாவில் பெரிய நாலேஜ் இல்ல. அதனால அதோட டாக்ஸ் சைடு மட்டும் நான் பாத்துக்கேன். அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 5 படம் பண்றாரு, 10 படம் பண்றாரு, பெரும் பட்ஜெட் பண்றாரு அப்படின்னா பண்ணலாம். பேங்க்ல இருந்து வாங்கி பண்ணலாம். முன்னாடி அவங்க நினைவு இருக்கும். அவங்களுடைய அப்பாவே பிசினஸ் மேன், அதனால பண்ணலாம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்திருக்கும். நானும் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய திரைப்படங்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலச்சந்தர் பாரராஜா பீரியட், அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நன்றி இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன் போடுவாங்க. சினிமால லோனுக்கு ஆமா அண்ணன் நிறைய லோன் கொடுத்தாரு, எல்லா நிகழ்ச்சியும் போவாரு. அது வந்து அப்புறம் கைதானாரு, ஊழல் போனாரு, நிறைய இந்தியன் பேங்கே விழுந்துச்சு. அது வந்து அது மாதிரி நீங்க லோன் வாங்க போங்க வைங்க, நான் வந்து 500 கோடி உனக்கு ஏதுன்னு நான் கேட்க தயாரா இல்ல. அதுக்கு டாக்ஸ் கட்டியாங்க மட்டும் தான் நான் கேட்க தயாரா. இவ்வளவு அது இல்லன்னு அவங்க கருதுறாங்க. அதனால அவங்க ரைடு போறாங்க, எங்க இருந்து வருதுன்னு ட்ராக் பண்றாங்க. இது சினிமால கற்பனை இருக்குங்கிறது குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம்.